நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. நடவடிக்கை எடுங்க, உரிய நீதியை அந்த தங்கச்சி கொடுங்கன்னு சொல்லி போராட வந்தா நீங்க கைது பண்றீங்க. எதை வேணும்னாலும் ஏத்துக்க முடியுதுங்க. அந்த மாணவியை ஒரு தங்கச்சின்னு சொல்றாரு இல்லையா, அது மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப வலிக்குது. ஏன்னா இவர் தங்கச்சின்னு சொல்லும்போது காளியம்மால கட்டவிரல் மசுருன்னு சொன்னதுதான் நினைவுக்கு வருது. இவ்வளோ பெண்களை இழிவா ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்குன்னு சொல்லி பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய சீமானுக்கு என்ன அருகதை இருக்கு? அப்படி சீமான் போராடணுமா? போராடுங்க. எஃப்ஐஆரை வெளியிட்டாங்கல்ல, அந்த இந்திய அரசு எதிர்த்து போராடுங்க. எஃப்ஐஆரை வெளியிட்டு அந்த பெண்ணை உண்மையிலே மானபங்கப்படுத்தினது அவனாவது ஒரு முறை தான் பாலியல் தொல்லை கொடுத்தான். யாரு? குற்றவாளி. இந்த எஃப்ஐஆரை கசிவிட்டதன் மூலமா நாள்தோறும் அந்த பெண்ணை பாலியல் வன்புணருக்கு ஆளாக்குவது இந்திய அரசு. நீங்க போராட வேண்டியது இந்திய அரசை எதிர்த்து, மாநில அரசு எதிர்த்து கிடையாது. மாநில அரசு குற்றவாளியை கைது பண்ணிச்சு, வழக்காடு மண்டல விசாரணை இருக்கு. விசாரணையில ஏதாவது குறைபாடு இருந்தா நடவடிக்கை எடுக்கலன்னா போராடுங்க. சீமான் இந்த போராட்டத்தை நேற்று அறிவிச்சிருக்கலாம், இல்லை நாளை அறிவிச்சிருக்கலாம். ஆங்கில புத்தாண்டப்ப சென்னையில மட்டும் 20,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சிக்கல் எவ்வளவு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஒரு கட்சியுடைய தலைவர் அந்த பொறுப்பு அவருக்கு வேணாமா? தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 1,00,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? இதே காவலர்கள் தானே பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னைக்கு போராட்டத்தை அறிவிச்சு அந்த காவலர்களுக்கு இவ்வளவு மன அழுத்தத்தை ஏற்படுத்துறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? இதுதான் சமூக அக்கறையா? இதுதான் சமூக பொறுப்பா? எந்தவித பொறுப்பற்ற நீங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கணும்? இந்த மாதிரியான காலத்துல ஒரு போராட்டத்தை நடத்துறதை எதிர்பார்க்கணும்.